நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அருமையான வேலையில நீர் எங்களோடு கூட இயேசு சுவாமி இருந்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த ஒரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. முக்கியமாக இந்த மாதத்துல இந்த வாரத்துல தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்களுக்காக நன்றி இயேசு சுவாமி. அவளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஏசப்பா. அதே மாதிரி கர்த்தாவே, முக்கியமாக இயேசு சுவாமி ஆண்டவரே, நல்ல சுகபல ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே. எந்த ஒரு நோய்களோ எங்களை அண்டாதபடி ஆண்டவரே, நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகாதபடி காத்து கொண்ட தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்தீங்க இயேசு சுவாமி. எங்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் ஷெல்டரையும் நீங்க கொடுத்தீங்க அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஈவுகளிலே சிறு துளிகளாக நாங்கள் உமக்கு படைக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி இயேசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக நாங்கள் அனைவரும் உங்களை வரவேற்கிறோம். அநேக இடங்களிலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய ஊர்களையும் போட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ஜப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் போடுங்க. உங்க ஜப குறிப்புகளை நீங்கள் எழுதுவீர்களானால் கண்டிப்பாக கடைசியிலே உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரும்போது உங்க பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். இது ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும், உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். முக்கியமாக புதிதாக இந்த சேனலுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்ம கூட நல்ல வார்த்தைகளோடு பேச போகிறார், அதற்காக நம்ம நன்றிகளை செலுத்துவோம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் ஒரு சர்ச்சில் பேசிட்டு திரும்ப வந்து இந்த ஆன்லைன்ல ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். முக்கியமாக இந்த நாளில ஆண்டுகிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், அங்க ஒரு பிரசங்கம் பண்ணோம், இங்க ஒரு பிரசங்கம் பண்ணோம். ஆன்லைன்ல ஆண்டவரே என்ன டாபிக் வேற வேற மாதிரி கொடுங்க, விதவிதமா பேசுங்க என்னோடு கூட போது. கண்டிப்பா கர்த்தர் அங்க ஒரு டாபிக்னாக்கா இன்னைக்கு இந்த இடத்துல பேசுவதற்கு என் மனசுல ஒரு வார்த்தைகளை கொடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தாரு. அதை என் மனசுல வச்சு நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வார்த்தைகளை தான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். எல்லாருக்குமே தெரியும் இந்த 11வது அதிகாரத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாளுடைய லாசருடைய ஃப்ரெண்டாக இருந்தார், சிநேகிதனாக இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்துல போட்டுக்குது, அப்போது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரை நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். சோ அந்த வசனத்தை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீ சிநேகிக்கிறவன், அப்போ ஆண்டவர் வந்து மார்த்தா மரியாள் லாசருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கணும் இன்னைக்கு? ஆண்டவரே, பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க, என் குடும்பத்துக்கு நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருங்க. அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது எப்படியெல்லாம் நம்ம அந்த வார்த்தைகளை நமக்குள்ள அதை பிராக்டிஸ் பண்ணணும், நமக்குள்ள அந்த வார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சிந்திக்கும் போது அது எனக்கு ரொம்ப உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்தது. சோ அங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழிய பாதையில போய்கொண்டிருக்கிற வேலையில அவருக்கு இந்த வார்த்தைகள் வருது. அங்க நம்ம பார்க்கிறோம் 4வது வசனத்துல, இயேசு அதை கேட்ட போது, அதாவது அவன் வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுக்கு மகிமையா இருக்கிறது. லாசரு வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியில போறான்னு சொல்லும்போது, இல்ல அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சில காரியங்களை மட்டுமே நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஏனென்றால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சாப்டர் இது. லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து எப்படி கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர்கள் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலிருந்து பின்னும் 2 நாள் தங்கினார்.
வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான அதாவது வியாதி எல்லாமே தெரிந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு, 2 நாள் இன்னும் தங்கிட்டு தான் போறாரு, லேட்டா தான் போறாரு. சோ பை த டைம் ஆண்டவர் போறதுக்குள்ள, லாசரு கிட்ட போறதுக்குள்ள லாசரை புதைச்சாச்சு, அவரை உள்ள வச்சாச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, எல்லாமே பாக்குறோம், நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சோ அந்த இடத்துல பயங்கரமான கேள்விகளை கேட்கிறாங்க. 11வது வசனத்துல பார்க்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆண்டவர் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு என்பதை காட்டுறாரு. அதுல என்னென்ன காட்டுறான்னா, தான் ஒரு அற்புதம் செய்ய போகிறதையும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல லாசரு உயிரோட எழுப்ப போகிறதையும், தானும் மரித்து உயிரோட எழும்ப போகிறார் என்பதையும் அங்க காட்டுகிறார். சோ அதுதான். 14வது வசனத்துல பாருங்க. அப்போது இயேசு அவளை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையா சொன்னார். வெளிப்படையா சொல்றாரு, லாசரு மரித்து போனான் என்று. மரணத்துக்கு ஏதுவான அவர் போயிருந்தா ஈஸியா காப்பாத்தி இருக்கலாம். நம்மளும் அப்படிதான் நினைப்போம்ல, சே ஈஸியா காப்பாத்தி இருக்கலாமே, ஆண்டவர் ஏன் வரல, ஆண்டவர் ஏன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா காப்பாத்தலன்னா, ஈஸியா காப்பாத்தி இருக்கலாம். அவர் வந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாமே. இயேசு வந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா அங்க இயேசு இல்லையே. எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. 15வது வசனம், நான் அங்கே இராதனாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தேகப்படுகிறேன். இப்போது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு 17வது வசனத்தை, இயேசு வந்த போது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். எல்லாத்தையும் தெரியும், எல்லா ஸ்டோரியும் தெரியும், எல்லா கதைகளும் தெரியும். இந்த இடத்துல நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும் போது, நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது, அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறோம்? மார்த்தாள் மரியாள் கூடவே நம்ம ஜெல்லாகி கொள்றோமா, இல்ல கர்த்தர் வரட்டும், கர்த்தர் வரட்டும், கர்த்தர் வரட்டும்? ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. அதாவது நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? 4 நாள் ஆயிட்டு அவன் இறந்து. அப்போ என்ன ஆண்டவரே? சீஷர்களும் கேட்கிறாங்க. 16வது வசனத்துல, திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். அதாவது ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க, நாமும் போலாம் அவரோடு கூட மரிக்கும்படி. ஏன்னா அவர் போறாரு, ஏதோ அவன் மரிச்சு போயிட்டான். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பிரச்சனைய பெருசாக்கிதான் காட்டுவாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இத? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பிரச்சனைய சொல்லுங்களேன், அதை பெருசாக்கி அதை பயங்கரமா அதை சொல்லி அதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வழியே இல்லை, ஒரு வழியும் கிடையாது, முடிஞ்சு போச்சு இல்ல. காலையில கூட நான் எவீரை பத்தி பேசும்போது அதை தான் நான் பேசினேன். அந்த மகளை உயிரோடு எழுப்பத்துக்கு வழியே இல்லை நினைச்சிட்டாங்க. ஆண்டவரும் அங்க லேட்டா தான் போறாரு. இங்கேயும் கர்த்தர் லேட்டா தான் வராரு. 4 நாள் கழிச்சு வராரு இந்த இடத்துலயும். அப்போ வந்த போது அவங்க பாருங்க என்ன வார்த்தை சொல்றாங்க. திதிமு என்ன சொல்றாரு? நம்மளும் கூட போய் சாகலாம், நம்மளும் கூட போய் சாகலாம், என்னத்துக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அவர் போறாரு. பெத்தானியா ஊரு எருசலேமுக்கு சமமா இருக்கிற ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. அவங்க எல்லாம் அங்க நடந்து போகும் போதே அடுத்தது வாசிக்கிறோம். அப்படியே நம்ம வாசிக்கும் போதே இயேசு வருகிறார் என்று அவங்க கேட்ட போது 28வது வசனத்துல, இவர்களை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி மரியாளை ரகசியமா எடுத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவளிடத்துல வந்தார். சோ மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட 32வது வசனத்துல, இயேசு இருந்த இடத்துல மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இராது இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த பாதத்துல விழுதுதான் எனக்கு ரொம்ப சரண்டர் பண்றாங்க தங்களை. என்ன சரண்டர் பண்றாங்கன்னாக்கா, எவீரும் அதே தான் செய்யறாரு. தன்னுடைய மகளுக்காக பாதத்துல விழுறாரு. பாதத்துல விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அவன் மேல உங்க கைய வைங்க. இங்க பாத்தீங்கன்னா எவீருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. இங்கேயும் மார்த்தாள் பாதத்துல விழுந்து, மரியாள் அவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் இப்படி எல்லாம் நடந்திருக்காது, சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படியே நம்மளுடைய குணங்கள் அதுல இருக்குதுல்ல, நிறைய பேருடைய குணங்கள் இதுல இருக்குதுல்ல. நம்ம கூட நம்ம சூழ்நிலையில, நம்மளுடைய சோதனையில, நம்மளுடைய வேதனையில, வியாதியில நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் இங்க வந்திருக்கலாம்ல, நான் எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தேன், நான் எவ்வளவு செஞ்சு பார்த்தேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேன், நான் எவ்வளவு பைபிள் வாசித்து பார்த்தேன், ஆண்டவர் இங்க வந்திருக்கலாம்ல, ஆண்டவர் இங்க வந்திருக்கலாம்ல. எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்ல இது மாதிரி. ஆண்டவர் வரத்துக்கு ரெடியா தான் இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடியா தான் இருக்கிறார். ஆனா நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்,
ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யணும்னாக்கா எல்லாரும் முன்னாடியே வந்து, ஏய் நீங்க எல்லாம் ஒதுக்குங்க, இவங்களுக்கு மட்டும் தான் நான் தருவேன் அப்படி சொல்ற தேவன் அல்ல. எல்லாரையும் காட்டிட்டு இவங்க தான் உலகம் சொல்லி இவங்களை கை காட்டி இவங்க தான் கை காட்டுற நேரத்துல கர்த்தர் வந்து வித்தியாசமா உன்னை தூக்கின்னு வந்து வைப்பார். அதான் கர்த்தர், அதான் தேவன், அதான் நம்மளுடைய தேவன். சோ கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஏய் நான் தான் பெரிய ஆளு, நான் காட்ட வந்திருக்கிறேன் பாரு உன்னை அப்படி பண்ணுகிற தேவனால அவர் பாருங்க எவ்வளவு கூலா போறாரு. அங்க எவீருடைய மகளுக்கும் லேட்டா தான் போறாரு, இங்க லாசருடைய குடும்பத்துக்கும் லேட்டா தான் போறாரு, 4 நாள் கழிச்சு போறாரு. போயிட்டு அந்த இடத்துல நீர் இங்க இருந்திருந்தீர் ஆனால் அவன் மரித்திருக்க மாட்டான். ஒவ்வொரு காரியத்திலும் நினைச்சுக்குங்க, இருந்திருந்தீர் ஆனால் சொல்லாதீங்க, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், மரித்தாலும் நான் நம்புவேன், ஆமென், நான் போனாலும் நம்புவேன், எனக்கு லாஸ் வந்தாலும் நான் நம்புவேன். எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் என்னன்னாக்கா ஒரு தடவை நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சுனாக்கா, அதாவது நஷ்டங்கள் வந்துட்டா அவ்வளவுதான், முன்னேறவே முடியாது. எல்லாருமே நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள போயிடுவோம்ல, இனிமேல்லாம் அவ்வளவுதான் முன்னேறவே முடியாது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எப்போ லாஸ் வருதோ, எப்போ நஷ்டங்கள் வருதோ, நீங்க நல்லா ஆண்டவர் துதிங்க, ஒரு உயர்வு அங்க இருக்குது, அங்க ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. நீ ஒருவேளை சோர்வா வந்திருக்கலாம் இந்த இடத்துல, வெறுப்பா இருக்குது, பிடிக்கவே இல்லை, ஆன்லைன்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்க சொல்லலாம், வெறுப்பா இருக்குது போ, எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் ஒண்ணுமே நடக்க. அப்படிதான் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வையும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் he takes a cool walk always. அப்படி கூலா போறாரு. கூலா போயிட்டு அந்த இடத்துல நீர் இருந்திருந்தீர் ஆனால், நிறைய நேரங்களில நம்ம இப்படித்தான் பேசிக்கிற நேரங்களில, ஆண்டவரே நீர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, ஆண்டவரே நீர் இருந்திருந்தா எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு சண்டை வந்திருக்காது, நீர் இருந்திருந்தா எங்க வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டங்கள் வந்திருக்காது, நீர் இருந்திருந்தால் இந்நேரம் நான் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருப்பேன், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால். யோசிங்க, கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், இருக்கிறாரு, ஆமென், இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம நம்புறோம் இன்னைக்கு காலையில ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்கு வந்து அட்மிஷனே கிடைக்காத மாதிரி இருக்கும், உனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் உடைய ஆசீர்வாதம் கிடைக்காத மாதிரியே இருக்கும், அடுத்தது உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும், எல்லாமே மங்களா இருக்குது, எல்லாமே புரியல எனக்கு, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து அவருடைய ஞாபகத்துல உன்னை என்னை எப்பவுமே வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களா இருக்குது. சோ மரியாள் வந்தவொடனே ஆண்டவர்கிட்ட கேட்கறது, நீர் இருந்திருந்தீர் ஆனால் ஆண்டவரே என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க இல்லாம போயிட்டீங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம போயிட்டீங்க, ஆண்டவரே உங்களை நான் மிஸ் பண்றேன், ஆண்டவரே நீங்க இருந்திருந்தேன்னாக்கா இப்படிலாம் எனக்கு நடந்திருக்காது, இப்படிலாம் எனக்கு வந்திருக்காது. அதனால்தான் எப்போதுமே அவசர கொடுக்க மாதிரி நம்ம அவசரமா எதையும் செய்யாதபடி, லெட்ஸ் வெயிட் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவர் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக, அருமையாக, அழகாக செய்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவரு நம்ம தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரா, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உனக்காக நான் திட்டங்களை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. சும்மா கிடையாது ஆண்டவர். நம்ம தான் அதெல்லாம் கெடுத்துக்கொள்றோம். நம்ம தான் என்ன பண்றோம், போட்டோம் போ, நம்ம இஷ்டமா நம்ம போலாம் அப்படின்ட்டு இல்ல. அவர் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்தந்த நேரத்துல அதை வெளிப்படையா சொல்லிக்கிட்டு அதை வெளிப்படையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் அதிருப்தியாக அநேக நேரங்களில நீர் இருந்திருந்தீரானால் ஆண்டவர் என்ன ஆண்டவரை இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அடுத்தது வாசிங்க, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே துயரம் அணிந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இல்ல. அவரு சிநேகிக்கிறவர்களுக்காக இயேசு கண்ணீர் விடுகிற தேவனாயிருக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார். சோ இந்த இடத்துல நான் எப்படி இதை பார்க்கிறேனாக்கா, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களில, தீர்மானங்களில, சித்தங்களில நான் வந்து முந்திரி கொட்டையா போயிட்டு நீர் இருந்திருந்தீர் ஆனால் இப்படி நடந்திருக்காது ஆண்டவர் சொல்றதுக்கு பதிலாக, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி லார்ட். ஆண்டவரே நான் உமக்கு காத்து இருக்கிறேன், ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா நான் எதை நம்புறேன், நான் இன்னைக்கு எதை நம்பி வாழ்றேன், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ்றேன். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு இருக்கும் போது போட்டுக்கிட்டே போங்க. ஒரு அருமையான ஒரு கதையை கேட்டேன். ஒரு அக்கா தங்கச்சி மலை மேல அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வரலான்னு போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா 2 பேரும் மிஸ் ஆயிடுறாங்க. அக்காவும் தம்பியும் மிஸ் ஆயிடுறாங்க.
மிஸ் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமா அதாவது இருட்டாவதுக்குள்ள வீடு போய் சேர்ந்துடணுமே, வீடை கண்டுபிடிக்க முடியும், இந்த காட்டுல நம்ம மிஸ் ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறாங்க. ஆளுக்கு ஒரு வழியில போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு தனித்தனி வழிகள்ல போயிட்டு வீட்டை கண்டுபிடிக்க முடியல. அந்த காட்டுக்குள்ள இருந்து அவங்களால வர முடியல. சோ எப்படியோ அக்கா என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே மாலை அப்படியே இருட்டாவறதுக்கு முன்பாக அந்த அவங்க வீட்டு லைட் எரியறத பாக்குறாங்க. தூரத்துல மலை மேல அந்த வீட்டு லைட் எரியறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. தம்பியை காணுமே, அவன் எப்படி கண்டுபிடிப்பான், நான் என்ன பண்றது, ஐயோ எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கொண்டிருக்கிற நேரத்துல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் இருட்டாவதுக்கு முன்னாடி தன்னுடைய முத்துக்கள் போட்டிருந்த மணியில முத்து போட்டிருந்தாங்க. அந்த முத்து அறுத்து ஒரு மணியா என்ன பண்றாங்க, ரோட்ல தான் வந்த வழியில போட்டுக்கிட்டே ஒரு அளவு போயிட்டு ஒரு தூரம் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க தம்பி அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எங்கடா கண்டுபிடிக்குது, இருட்டாவுது, பயமா இருக்குது, அழுகுறான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முத்து தெரியுது வழியில. அந்த முத்தை எடுத்து என்ன பண்றான், இது என்னுடைய அக்கா தாச்ச, இந்த முத்து கண்டிப்பா அக்கா இந்த வழியில தான் வந்திருக்கிறாங்க. அப்படியே போறான், இன்னொரு முத்தை எடுக்கிறான். கண்டிப்பா அப்ப அக்கா எனக்கு அப்படியே போறான், இன்னொரு முத்தை எடுக்கிறான். அப்படியே வழி ஃபுல்லா அங்க அந்த முத்து மணி அங்க இருக்கிறத அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே போறான். கடைசியா கிட்ட போற வரைக்கும் அந்த முத்து மணி கிட்ட போயிட்டு லைட்டை பாக்குறான். அதோ எங்க வீடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் வந்த உடனே அந்த முத்து மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க அக்காட்ட திருப்பி கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் இதுக்கு ஏன் சொல்றேன்னாக்கா, நம்முடைய பாதையில ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் போட்டு வச்சுக்கிறார். டேக் இட், யூஸ் இட், அது எடுத்துக்கங்க, யூஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இது எனக்காக போட்டு வச்சிருக்கிற பாதை, இது எனக்காக. நான் காட்டுல தொலைஞ்சாலும் சரி, நான் எங்க தொலைஞ்சாலும் சரி, நான் எப்படி போனாலும் சரி, எனக்காக உங்களுடைய வார்த்தைகளை வழியில போட்டு வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கிட்டு போகும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக. சோர்ந்து போகாதீங்க தயவு செய்து. ஆண்டவரே, நீ வராம போயிட்டீங்களே, எங்க அம்மாவுடைய ஜபத்தை கேட்கலையே, எங்க அப்பாவுடைய ஜபத்தை கேட்கலையே, எங்க பாஸ்டருடைய ஜபத்தை கேட்கலையே, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் கலங்கவே கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்னாக்கா, எனி டைம் எப்போதாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி தீர்வார். சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துலயும் ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை சொல்லலாம். ஆண்டவர் ரொம்ப அற்புதமான தேவனாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கார். யார் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ, யார் யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அது எல்லாத்தையுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடிச்சமான ஒரு வசனம், சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். ஆமென். சோ இந்த வசனத்தை நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே கிடையாது. ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. லாசருடைய வீட்டுக்கு ப்ரோக்ராமே கிடையாது, பிளானே கிடையாது. ஆண்டவர் அவங்க எல்லாம் புலம்புறாங்க, புதைச்சாச்சு, ஆண்டவர் போயாச்சு, எங்களை நேசிக்கிறவர் தான், எங்களோடு கூட அன்பா இருந்தவர், எங்க குடும்பத்தை நேசிக்கிறவர் ஆண்டவர் இல்லையே அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க. நம்ம நிறைய நேரங்களில் இப்படிதான் முடிவு கட்டுறோம். எனக்கு கிடைக்காது, அது நடக்காது, இப்படி இல்ல, முடிவு கட்டிடுறோம். முடிவை கட்டிட்டு என்ன பண்றோம், நம்மளே பிளான் பண்ணிக்கிறோம், நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம், நம்மளே எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஒரு திட்டங்களை போட்டு அது மைண்ட்ல போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அது ஓட்டும் போது என்ன பண்றோம், அந்த மைண்டுக்குள்ள போட்டு அதை ஓட்டும் போது ஆண்டவருடைய சித்தத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி, ஆண்டவரே அப்படி நீங்களும் என் கூட ஓட்டுங்க, நீங்களும் நீயே கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போற, இதுல வேற ஆண்டவரையும் சேர்த்துக்கிட்டு நீ ஓட்டினாக்கா, கர்த்தரை ஃபோர்ஸ் பண்ணி சில நேரத்துல நீங்க கூப்பிடும் போது சில காரியங்களில இட்ஸ் நாட் ஈஸி. அது கொஞ்சம் கூட அது ஆண்டவர் உன்னுடைய ஆசைக்காக அது நிறைவேற்றி கொடுப்பார். அந்த கான்சிக்வன்சஸ் விதமா இருக்கும், வேற விதமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் சில திட்டங்களை செய்யறாருனாக்கா ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டே போறார். ஆண்டவர் அதுதான் நான் சொன்னேன், தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதே கிடையாது. தேடிக்கிட்டே இருங்க. அந்த முத்துக்கள் எங்க ஆண்டவரே, எனக்காக இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீங்க. ஐயோ, சில காரியங்கள்லாம் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அப்படியே நடக்கும். எப்படி ஆண்டவர் செய்யறாரு, என்னத்தை செய்யறாரு, ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு, அப்படி
அத சொப்பனங்களிலும் கொண்டு வருவாரு. அதான் தேவன், அதான் நம்முடைய தேவன். அந்த தேவனை என்னைக்குமே நம்ம இழக்கவே கூடாது. எது செஞ்சாலும் ஆண்டவரே நீங்க எனக்காக செஞ்சுட்டு இருக்கிறீங்க இயேசு சுவாமி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாரு, இயேசு கண்ணீர் விட்டார், எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாரு பாருங்க, 38வது வசனத்துல, அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லனிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேலே கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குகை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்தேன். ஐயோ, அது எங்கேயோ கிணறு மாதிரி உள்ள கீழே போகுது, படிக்கட்டு வந்து வச்சு ரொம்ப சும்மா போயிட்டு ஒரு குகையில வச்சுட்டு கல்ல மூடிட்டு வரல. அவங்க ஏதோ கீழே போயிட்டு, அதுதான் லாசரு கல்றையா, இன்னைக்கு அதை காட்டுறாங்க. அது இருக்குது இன்னைக்கும். சோ அதை காட்டும் போது அந்த லாசரு கீழே அவ்வளோ கீழே கூப்பிட்டா கூட கேட்காது, எங்கேயோ ஒரு கிணறு மாதிரி ரொம்ப லாங்கா போகுது கீழே. யூடியூப்ல நீங்க ஒருவேளை போட்டு பாருங்க, கூகுள்ல அதை காட்டுறாங்க. அதை ஒரு 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 குரூப் அதை காட்டுறாங்க. அதை போனவங்க பார்த்துட்டு அந்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. சோ இங்க போனபோது அந்த கல்லை கல் வைக்கப்பட்டிருந்து, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ரொம்ப பியூட்டிஃபுல் இல்ல? ஆண்டவர் நேரா போயிட்டு அதை தரங்க, கீழே போய் அவனை தூக்கிட்டு வாங்க ஏன் சொல்லல? ஆண்டோடைய விசுவாசம் அப்படி கிடையாது. நம்ம ஆளா இருந்தா ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுக்கங்க, நீங்க அவனை அந்த டெட் பாடியை தூக்கிட்டு வாங்க, அப்படித்தான் சொல்லுவோம்ல. ஏன்னா செத்து போன காரியங்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கதான் மெசேஜே தொடங்குது. செத்து போன காரியங்கள்னா என்னது? நம்ம மனசு எப்படி இருக்குது? செத்து போன காரியத்தை கூட வாழ்ந்துட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நேரா கல்லை எடுத்து போடுங்கள். எடுத்துதான் போட சொல்றாரு. கீழே போய் தூக்கிட்டு வர சொன்னாரா? அதுதாங்க பியூட்டிஃபுல். அதுதான் அங்கதான் நான் ஆண்டவரை ரொம்ப ரொம்ப என்னுடைய இமேஜினேஷனுக்குள்ள வச்சு நான் அவரை நிறைய யோசிப்பேன். அவர் என்ன சொல்றாரு? அந்த கல்லை எடுத்து போடுங்க. தட்ஸ் ஆல். உன் வேலை என்னது? கல்லை எடுத்து போடு. எது உன்னை பிளாக் பண்ணிட்டு இருக்குதோ, எந்த காரியங்கள்லாம் உனக்கு தடையா நின்றுட்டு இருக்குதோ, எந்த காரியங்கள்லாம் உன்னால பார்க்க முடியாம இருக்குதோ, எந்த காரியங்கள் எல்லாம் செத்து போன காரியங்கள்லாம் உன் கண் முன்னாடி இருக்குதோ, ஃபர்ஸ்ட் அந்த கல்லை எடுத்து போடுங்க. அந்த கல்லை எடுத்து போடுங்க. பழைய ஜீவியத்திலே நம்ம இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்றதை நான் காட்டுறேன். ஏன்னா மரித்தவனுடைய சகோதரி, யாருடைய சகோதரி? மரித்தவனுடைய சகோதரி. எப்படி இருப்பாங்க மரித்தவனுடைய சகோதரி? மரித்து போய் தான் இருப்பாங்க இல்ல? மென்டலி மரித்து போயிருக்கிறாங்க அவங்க. அவ்வளவுதான், முடிவு கட்டியாச்சா? லாசரு முடிஞ்சது, லாசருடைய கதை முடிஞ்சது. அதனால மரித்து போன சகோதரி, மரித்தவனுடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு என்றால். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. சோ அவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்க? மரித்ததை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இறந்து போனதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நேரத்துல கேட்கிறேன், எத்தனை பேருக்குள்ள இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது? அப்படிதான் நடக்கும், அப்படிதான், இப்படிதான் நடக்கும், இப்படிதான். ஆண்டவருக்கே கதை சொல்றாங்க. ஆண்டவருடைய வேலை என்ன சொன்னாரு? நீ கல்லை எடுத்து போடு. நீ ஏன் நடுவுல மூக்க விடுற? இல்ல ஆண்டவரை, மறிச்சு போயிட்டாங்க அவங்க. நாருமே இதெல்லாம் கேட்டாரா கர்த்தரு? உனக்கு நாத்து அடிக்கும்னு சொல்லி கேட்டாரா? இல்ல உனக்குள்ள இதெல்லாம் இருக்குது 4 நாள் ஆச்சுன்னு கேட்டாரா? ஆண்டவருக்கு தெரியாதா? அங்கேயே சொல்லிட்டாருல்ல, பெத்தானியாக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் லேட்டா தான் வர்றாரு. அந்த இடத்துல லேட்டா வந்தாலும் இந்த இடத்துல நாருமே 4 நாள் ஆயிடுச்சு என்றால், இயேசு அவளை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நேரத்துல நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்டுக்குள்ள செத்து போன காரியங்கள், ஆண்டவரே இப்படியேதான் இருக்கிறேன், இதேதான் லைஃப், இதே லைஃப் செட்டுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், இதே வாழ்க்கைக்குள்ளதான் நான் இருக்கிறேன், அதனால நான் எப்படி ஆண்டவரை நான் மாத்திக்கணும் எனக்கு புரியல, என் மைண்ட் செட் எப்படி இருக்குது? ரொம்ப இது செத்து போய் கிடக்குது, செத்து போன ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. மாத்திக்க முடியாதுல்ல நம்மளால. நம்ம போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? டிக்டேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? முடியாது, இல்ல முடியாது, இல்ல அது அப்படிதான், இல்ல நான் வர முடியாது, நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இந்த சூழ்நிலை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் அடிச்ச ஒரே வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், நமக்குள்ள என்ன இருக்கணும்னாக்கா, ஆண்டவரே நீங்க பார்த்துப்பீங்க, எனக்கு தெரியாது, செத்து போச்சா, ஓகே, ஸ்டில் யூ ஆர் த லிவிங் காட். நீங்க ஒரு ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறீங்க. அவர் யாரு?
உயிர்த்தெழுந்த தேவன் அவரு. அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன் அவரு. அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஏன் வெறும் சோகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஐயோ இது என்னால முடியாது, ஐயோ இது நடக்காது, ஐயோ நான் இப்படி செய்ய முடியாது, ஐயோ நான் ஒரு பெரிய ஆளா ஆக முடியும். நீ என்ன பெரிய ஆளா ஆகுறது? அவர் ஆக்குவார். உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னாக்கா அவருக்காக உழைச்சி பாருங்க, அவருக்காக செஞ்சு பாருங்க, அவருக்காக ஓடி பாருங்க. கர்த்தர் உன்னை எப்படிலாம் உருவாக்குவார்ன்றது உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. நாரும் சில நாரி போன காரியங்களை நான் ஏன் எனக்குள்ள வைக்கணும்? ஆமென், அல்லேலூயா. எந்தெந்த நாரி போன காரியங்கள்? நாரி போன காரியங்கள், நம்முடைய கோபத்தை நாரி போன காரியம் உள்ளவே வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வேண்டாத எண்ணங்களை, நம்மளுடைய 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 ஒவ்வொரு பொறாமையின் எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள், அகங்காரத்தின் எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாரி போன காரியத்துல உள்ளவே வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யணும் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய முடியாது ஆண்டவரால. நாரி போன காரியங்கள் நமக்குள்ள இருக்குதுங்க. அதனால்தான் ஓடி வந்து மரியாள் சொல்றாங்க, நாரி போன காரியங்களா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. அப்புறம் பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்பொழுது மரியாள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் பாருங்க ஒரு குட்டி ஜெபத்தை பண்ணிட்டு அவர் செய்யறாரு பாருங்க. அங்க சூழ்ந்திருக்கிறவங்களா பாக்குறாங்க. 42வது வசனம், நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவ்வளவுதான், ஒரு குட்டி ஜெபத்தை பண்றாரு. சூழ்ந்து இருக்கிறவங்க செய்யறதுக்கு, சூழ்ந்து இருக்கிறவங்க பார்க்கணும், சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களோட விசுவாசத்தை பார்க்கணும். நாக்கா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைனாக்கா சூழ்ந்து இருக்கிறவங்க, நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கையில நடைபெறுகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அவங்க பார்க்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. பெருமைக்கா வச்சிருக்கிறாரு இல்லையே. ஆண்டவர் எதனா ஒரு செய்யறானா எதுக்காக செய்யறாரு? அவருடைய நாம மகிமைப்படுவதற்காக செய்யறாரு. ஆண்டவர் எதையாவது செய்யறாருனாக்கா இடம் கொடுக்கணும். சத்து போனதை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா ஆண்டவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செத்து போன காரியங்களை ஆண்டவர் எப்படி அதை எப்படி அவர் செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அதனால நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் ஒரு குட்டி ஜெபத்தை பண்றாரு. ஏன்னா சூழ்ந்து இருக்கிறவங்கள ஆண்டவரே இதை பார்க்கணும், இதை உணரணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா ஜெபம் பண்ணிட்டு செய்யறாரு. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளில வா, லாசருவே வெளியில வா. பிதா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே லாசரு நீ வெளியில வா. வெளியில வரும்போது உரக்க சத்தமாய் கூப்பிட்டா. ஏன் உரக்க சத்தமாய்? சப்போஸ் இப்படி ரூம்லயே வச்சிருந்தா கல்ல எடுத்தாச்சு, லாசர் அங்கதான் இருக்கிறானாக்கா, லாசருவே வெளியில வா. ஏன் ஆண்டவர் உரக்க சத்தமா? அப்பன்னா டீப்பா ரொம்ப கீழே வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். அதனால்தான் இன்னைக்கு உன் பிரச்சனைய பார்த்து கூப்பிடுறாரு. உன் பிரச்சனைய பார்த்து வெளில வா. அவங்க கிட்ட இருக்காது, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீ வெளியில வா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட கொடுக்கறதுக்கு? ஆண்டவரே இல்ல இருக்கட்டும், 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 1 வாரம் நான் வெயிட் பண்றேன், இன்னும் 1 வருஷம் நான் வெயிட் பண்ணி பாக்குறேன், இன்னும் ஒரு 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 2 வருஷம் ஓட்டும், இந்த பிரச்சனையை ஓட்டி பாக்குறேன், ஓடுதா இல்லைன்னு அப்புறமா நான் வரேன். நிறைய பேருடைய சிந்தனையில இதுதான் இருக்குது. யோசிக்கலாமா? நிறைய பேருடைய சிந்தனைகளில நம்ம இதை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி நம்ம வாழ முடியும் ஆண்டவருக்காக? சோ வெளியே வான்னு சொன்னவன அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். எப்படி வெளில வரான்? அங்க பாருங்களேன், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினாலே கட்டப்பட்டிருந்தது. இங்க உண்மையாகவே ஒரு லாசரை கூட்டிட்டு வந்து நாங்க நிறுத்துறோம். மைக்கில் தெரியுது, கேமரால தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? கேமரால தெரியுது இல்ல? ஒரு லாசருவை கர்த்தர் எப்படி கொண்டு வந்து கட்டவிழ்க்க வைக்கிறார். அங்க பாருங்க, முகம் சீலையினாலே சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இவனை கட்டவிழ்க்கணும். எது கட்டவிழ்க்கணும்? எது கட்டவிழ்க்கப்படணும்? எந்த காரியங்கள் கட்டவிழ்க்கப்படணும்? கொஞ்சம் யோசிக்கலாமா? எந்தெந்த காரியங்கள்? ஆண்டவர் உயிரோட எழுப்பும் போது, நன்மை செய்யும் போது, என் கிட்ட இருக்கிற அகங்காரத்தின் ஆவி ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே முற்றிலுமாக கட்டவிழ்க்கப்படணும். யாருன்னா வந்து உதவி செய்யுங்க.
ரொம்ப டைட்டா போட்டுக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த அகங்காரம் என்ற ஆவியை கட்டவிழ்க்கிறேன், பெருமை என்ற ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, கோபத்தின் ஆவியை நான் கட்டவிழ்க்கிறேன், இந்த வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத காரியங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். இப்படி நம்ம கட்டவிழ்க்கும் போது கர்த்தர் நம்மள என்ன பண்றாரு, பெரிய காரியத்தை நமக்காக உயிரோடு எழுப்புகிற காரியங்கள் நிறைய இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. செத்து போன காரியங்கள்ல கட்டி வச்சிருக்கிறோம்ல, என்ன கட்டி வச்சிருக்கிறோம்? கர்த்தர் உயிரோடு எழுப்புன்னு நினைக்கும் போது கோபத்தை கட்டி வச்சிருக்கிறோம், அகங்காரத்தை கட்டி வச்சிருக்கிறோம், அப்புறம் வேற என்ன, பெருமையை கட்டி வச்சிருக்கிறோம், பொறாமையை கட்டி வச்சிருக்கிறோம், வேற என்ன, உடம்பு ஃபுல்லா கட்டி வச்சிருக்கிறோம், உடம்பு ஃபுல்லா. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா, நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டியோ, எந்த இடத்துல நீ ஒண்ணு இல்லாம நிக்கிறியோ, எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறியோ, எந்த இடத்துல கேவலமா பேசுறியோ, அங்கதான் கர்த்தர் உன்னை உயிரோட எழுப்பி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். அது எந்த ஊரா இருக்கட்டும், எந்த சிட்டியா இருக்கட்டும், எந்த டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், கர்த்தர் எல்லாரும் முன்னாடியும் சூழ இருந்தவங்களுக்கு முன்பாக உன்னை உயிரோட நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். நீ கட்டவிழ்க்கப்பட்டாதான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கட்டவிழ்த்து போடுங்க. எது பிடிக்கலையோ, எது உங்களுடைய சொந்த குணம், சுய குணம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, கட்டி தான் உள்ள வச்சிருக்கிறாங்க. உங்களை கட்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. உங்களை கட்டி உள்ள வச்சதுனால்தான் சில முன்னேற்றத்தின் தடைகளை கர்த்தரால அவிழ்க்க முடியல. ஏன்னா நீ விட மாட்ற. அவன் எப்படி வந்தான்? லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது எப்படி வந்தான்? எப்படி வந்தான்? கட்டோட வெளியே வந்தான். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை வெளியில கூப்பிடுறாரு. நீ அதே குணத்தோட தான் திருப்ப திருப்ப வந்துட்டு இருக்கிற. நீ அதே குணத்தோட தான், ஆண்டவரே இன்னும் நான் மனம் திரும்பல என்ற பெயரில அதே குணத்தோட நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். நான் இன்னும் மாறல. நான் நினைக்கிறேன் கர்த்தர் இன்னும் பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறாரு உன் வாழ்க்கையில. இன்னும் அதிசயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இன்னும் அற்புதங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இன்னும் உன்னை வித்தியாசமா காட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ என்ன பண்ற, உன்னை குழியில இந்த ஆண்டவர் எடுக்கணும்னு எடுத்தா கூட அந்த 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 சீலையோட வந்த பத்தியா, நடக்க தெரிஞ்சிச்சுல உனக்கு, குழியில இருந்து எழும்பி அது உள்ளது எழும்பி நடந்து வர. ஏன் உன் கை வேலை செய்யாதா? லாசரு அவுத்து போட்டிருக்கலாமே, ஏன் அவுக்கல? ஏன் அந்த கட்டுகளை அவுக்கல? ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த மரணத்தின் ஆவிகள், கெட்ட ஆவிகள், ஐயோ நான் இப்படிதான் போன போல, ஒருவேளை இது கனவா இருக்குமா, இது நனவா இருக்குமா, இது உண்மையா இருக்குமா, இது எப்படி இருக்கும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போறதுக்கு காரணங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள், நான் இன்னும் கட்டப்பட்டே இருக்கிறேன். ஏன் என்னால மாத்திக்க முடியல? நான் ஏன் அப்படியே வெளியில வரேன்? இன்னமும் எனக்குள்ள அந்த அழுக, இன்னமும் எனக்குள்ள அந்த சோகம், இன்னமும் எனக்குள்ள திருப்தி இல்லாத தன்மைகள், இன்னமும் எனக்குள்ள அதிக பிரசங்கித்தனங்கள், இன்னமும் எனக்குள்ள கர்வங்கள், இன்னமும் எனக்குள்ள வேண்டாத சுய புத்திகள் நிறைய. அந்த கட்டவிழ்த்தாதான் கர்த்தர் உன்னை உயிரோட எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக அவருடைய நாம மகிமைப்பட அவர் உன்னை நிறுத்துவார். ஆமென். தயவு செய்து உணருங்க. யாரா இருந்தாலும் எதை கர்த்தர் செய்ய வேணாம்னு சொல்றாரோ செய்யாதீங்க. எதை செய்ய வேணாம், எதை கர்த்தர் உணர்த்தி காட்டுவாருங்க. நான் எல்லாத்துலயும் பெஸ்ட், நான் எல்லாமே சூப்பரு சொல்ல முடியாது. நான் காலையில கூட ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண, ஒரு வாலிப தம்பி ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்டவரே எனக்கு அந்த 9 வரங்களையும் கொடுங்க, அந்த 9 வரங்களும் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாராம், நீ கேட்கிற 21 நாள் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாராம். அந்த 21 நாட்கள் ஆண்டவர் சொன்னாராம், பேச ஆரம்பிச்சாராம். 15 நாள் முடிஞ்சுது, 20 நாள் முடிஞ்சுது, 21வது நாள் 21வது நாள் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாருப்பா, உனக்கு 9 வரத்தை கொடுக்கறது கஷ்டம் கிடையாது, நான் கொடுத்துருவேன். ஆனா உனக்கு ரொம்ப பெருமை ஆயிடும். 9 வரத்தையும் வச்சுக்கிட்டு உன்னை கையில பிடிக்கவே முடியாது. நீ என்ன பண்ணுவ? ஆண்டவர் கேட்டாராம். அதனால நல்ல ஞானத்தை கொடுக்குறேன் உனக்கு, வார்த்தைகளை எடுத்து தீர்க்க தரிசனமா நீ பேசக்கூடிய ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாலிப தம்பிக்கு கொடுத்தாராம். இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். அந்த மாதிரி கர்த்தர் கொடுக்கிற தேவன். ஆனா ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்தாலும் உனக்காக அவருடைய நாம மகிமைப்பட அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீ இன்னமும் சேலைகளை கட்டிக்கிட்டு ஆண்டவருக்காக இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கிறனாக்கா, ஆண்டவருக்காக இன்னும் உன் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படாம இருக்குதுனாக்கா, நீ ஆண்டவரை ஏத்திருந்திருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ ஊழியங்களுக்கு போலாம். நான் சொல்றேன், நீ கர்த்தருக்காக என்ன செஞ்ச?
நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஏன்னாக்கா நீ கர்த்தருக்காக செய்யற காரியங்கள் இன்னும் கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்தாம இருக்கிறாருனாக்கா, ஏதோ ஒரு சீலைகளினால, ஏதோ ஒரு துணிகளினால, ஏதோ ஒரு குணங்களினால நீ கட்டப்பட்டு இருக்கிறதுனால உன்னை கொண்டு கர்த்தரால எந்த அற்புதமும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. உணரலாமா? நான் கேட்கிறேன், உயர்வா இல்ல குணமா? கெட்ட குணங்களா? நான் இதைதான் எடுத்துப்பேன், உயர்வா தான் எடுத்துப்பேன். அது என்ன குப்பை தொட்டி குணம்? அது எதுக்கு நான் வச்சுட்டு இருக்கணும்? சிலரை பார்த்து சிரிக்க மாட்டோம், சிலரை பார்த்து சிரிப்போம், சிலரை எங்களுக்கு வேண்டாம், சிலர்கிட்ட பேசுவோம், சிலர்கிட்ட பேச மாட்டோம். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரா? இன்னமும் நம்ம உணராம இருக்கிறோம்ல, இன்னமும் நம்மளுக்குள்ள அந்த கெட்ட சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்குதுல்ல. எப்படி நம்ம இந்த குணங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, இயேசுவே என்ன ஆசீர்வதிங்க நம்ம கேட்கிறோம்? யோசிங்களேன். இன்னும் கட்டப்பட்டே இருக்கிறோம். குணம் மாறாமல் இருக்கிறதுனால்தான் நான் போட்டா கூட திரும்ப திரும்ப கீழே இறங்கி வந்துடுறேன். எவ்வளோ ஜெபம் பண்ற, கடவுள் கேட்க மாட்டாரு. ஹலோ, அதுதான் ஆண்டவர் கல்லை எடுத்து போட சொன்னார்ல, கல்லை எடுத்து போட்டாச்சு, உனக்காக வழியை உண்டாக்கியாச்சு. ஆனா நீ வெளியே வான்னு கூப்பிட்டாலும் உன்னுடைய சிலைகளோட வெளியில வரிய, நீ கட்டப்பட்டு வெளியில வரிய. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு கட்டவிழ்த்து விடுங்கள். ஏன் கட்டவிழ்க்காம இருக்கிறோம்? இது யாருன்னா பதில் இருக்குதா? எதையாவது பதில் இருக்குதா? ஏன் கட்டவிழ்க்கப்படாமல் இருக்கிறோம்? கட்டவிழ்த்து பாருங்க. மற்றவங்களை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் மாறிட்டேன் என்ன நினைப்பாங்க, நான் குவைட் ஆயிட்டேன் என்ன நினைப்பாங்க, நான் பேசலனாக்க என்ன நினைப்பாங்க, நான் பேசிதான் ஆகணுமா? சில புத்திகள்லாம் இருக்குது பாத்தீங்களா? ஐயோ, சில புத்திகளோட எல்லாம் நான் வாதாடுறதே கிடையாது. அதுக்கெல்லாம் கல்லு போட முடியுமா? சில கெட்ட குணங்களுக்கு, சில புத்திகளுக்கு, உங்களை அட்டாக் பண்ற குணங்களுக்கு, அவங்க மூலமா உங்களுக்கு வர சில கெட்ட காரியங்களுக்கு கேட்டு போடுங்க, கல்ல போடுங்க. கல்ல போட்டாதான் அது மூடப்படும். இல்லைனாக்கா அப்படியேதான் இருப்போம் நம்மளாம். அவங்க கோவப்படுத்துறாங்க, நான் கோவப்படுத்துறேன். அவங்க எனக்கு டிட் ஃபார் டாட், அவங்க இதை எனக்கு செஞ்சாங்க, நானும் செய்யறேன். நிறைய பேரு நான் பாக்குறேன், அநேகருடைய வாழ்க்கையில மாற்றப்படாத குணங்கள். ஏசப்பா எப்படி ஆண்டவரே, கட்டவிழ்க்கப்படுறமே. ஆண்டவர் உன்னை வெளியே வாதான கூப்பிட்டாரு, வெளியே வந்துரு. வெளியே எப்படி வர, எந்த சூழ்நிலையில வர? நான் சொல்றேன், நம்மளுக்குள்ள ஒவ்வொரு ஆவிகள் இருக்குதுங்க. நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் பரலோகத்துக்கு போய் எட்டணும். வான மண்டலங்களில் இருக்கிற எல்லா சத்ருவி சேனைகளை அடக்கி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜபங்கள் போய் மேல சேரட்டும். நம்மளுக்கு நினைப்பு நிறைய நேரங்களில், ஐயோப்பா எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ஐயோ அழுது ஜெபம் பண்ணேன். அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டதா? அந்த ஜபங்கள் வான மண்டலங்களில் சத்ருவி சேனைகள் அடக்கி போடுதுங்க. அது நிறுத்தி விடுது. அது நம்ம நினைக்கிறோம் 5 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் ஜபம், அவசர ஜபம், எமர்ஜென்சி ஜபம், இதெல்லாம் வான மண்டலத்தில் இங்கேயே அடக்கி போட்டுது. பிசாசு தத்து போடுறோம். நான் அடிக்கடி டெய்லி ஜெபம் பண்ணுவேன், டெய்லியே சொல்லி ஜெபம் பண்ணுவேன். வான மண்டலங்களுக்கு சத்ருவின் சேனைகளை அடக்கி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அடக்கி போடுங்க ஆண்டவரே. அந்த சத்ருவின் சேனைகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் காலையில எழுப்பி விடுறாரு, எழுந்துரு, 4 மணிக்கு எழுந்துரு, 5 மணிக்கு எழுந்துரு, 3:30 மணிக்கு எழுந்துரு. என்னைக்கு எனி டைம் ஆண்டவர் எழுப்பி விட்டால் ஃபர்ஸ்ட் நான் ஜெபம் பண்ணுவேன். எந்த டைம்ல எழுப்பி விட்டாலும் விடாதீங்க. அதிகால ஜபங்கள் நம்மளுடைய கட்டவிழ்ப்புகளுக்கு தடையாக இருக்கிறது. அதிகால ஜபத்தை விட்டுறாதீங்க. நான் இந்த வயசுல உங்களுக்கு சொல்றேனாக்கா, வாலிப பிள்ளைங்க தயவு செய்து, உங்களுடைய உயர்வே உங்களுடைய அதிகால ஜபத்துல இருக்குது. அதிகால ஜபம் யாருன்னா பாக்குறாங்களோ இல்லையோ, பார்க்கலையோ ஏசப்பா, யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய உறவு ஆண்டவரோடு கூட நான் அதிகாலையில எழுந்து செபிக்கிற ஜபங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட பேசுற வார்த்தைகளை நீங்க கேட்கறீங்க ஆண்டவரே. யாரு கேட்டாலும் இல்ல, நீங்க கேட்கறீங்க. சிலர்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எப்படி இருக்கணும், பொசசிவா இருக்கணும். எஸ், ஐ வாண்டட். இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தீங்க, இனிமேல என்னை உயர்த்துகிற தேவன். இதுக்கு மேலே ஆண்டவரே நான் பொழைச்சிப்பேன், நான் என்னுடைய உயர்வை வச்சு நான் வந்துருவேன் ஆண்டவரே. இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்துட்டீங்களே, இதுக்கு மேல என்ன ஆண்டவரே, நீ எனக்கெல்லாம் பெருசா இது பண்ணணும்னு ஆசை இல்லை, இதுக்கு மேல நான் பார்த்துப்பேன். நோ, கர்த்தருக்கு தெரியும்
சீலைகளை ஆண்டவர் வெளியே வந்து கட்டவிழ்க்க சொல்றாரு. ஆண்டவர்ல அநேக நேரத்துல நம்ம வந்து எப்படி நிக்கிறோம்னாக்கா சீலையை கட்டித்தான் நிக்கிறோம். கெட்ட குணங்களோடு நின்றுட்டு இருக்கிறோம், கெட்ட கெட்ட எண்ணங்களோடு நின்று கொண்டு இருக்கிறோம், கெட்ட ஹேபிட்ஸோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இப்படி என்னை கட்டி கட்டி போட்டு நான் வச்சிருக்க சாத்தான் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறானா, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க. அது இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பாட்ட அந்த மாதிரி நம்ம பேசணும். ஒவ்வொரு நேரங்களும் நம்ம பேசும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர். ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன போன் பண்ணாருனாக்கா, அவரு போன் பண்றாரு, அம்மா என் தங்கச்சியும் ஒரு ஒரு இந்து ஆளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு அவரு தனியா போயிட்டாரு, இவங்க தனியா வந்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு நீ 14 வயசு, ஃபிட்ஸ் வருதான். ஃபிட்ஸ் வரும்போது பயங்கரமா கத்துது அந்த பையன். பயங்கரமா கத்துறானா. நான் சொல்றேன், எல்லா ஆவிகளையும் அடக்கி ஜெபம் பண்ணுப்பா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, தயவு செய்து சொல்றேன், உங்களுக்குள்ள வரங்கள் தேவை. அந்த வரங்கள் உங்களுக்குள்ள இல்லைனாக்கா, தயவு செய்து ஒரு வரத்தை கொடுத்தா கூட, எனக்கு இந்த வரம் இருக்குது, எனக்கு இந்த வரம் இருக்குது, ஊர் ஃபுல்லா போய் சொல்லி இருக்காதீங்க. அந்த வரத்தை வைத்து என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவர். மற்றவங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமையா எனக்கு தாங்க ஆண்டவரை சொல்லி கேளுங்க. மற்றவங்களுடைய கட்டுகளை நான் அவிழ்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? அங்க சொல்றாரு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்றாரு, அவனை வந்து கட்டவிழ்த்து விடுங்கள்ன்றாரு. வெளியே வந்த உடனே சீலையினால கட்டப்பட்டிருந்த போது அவன் முகம் சீலையில சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்க. இயேசு கிட்ட வந்தாலே கட்டவிழ்த்து விடுவாரு. இன்னும் வரலையா இயேசு கிட்ட? இயேசு கிட்ட எத்தனை பேர் வராம இருக்கிறீங்க? நீங்க இன்னும் உயரணும்னாக்கா இயேசு கிட்ட வாங்க. இன்னும் நீங்க மனம் திரும்பாம இருக்கிறீங்கனாக்கா இயேசு கிட்ட வாங்க. இன்னும் கெட்ட குணங்களை ஒழிக்காம இருக்கிறீங்கனாக்கா இயேசு கிட்ட வாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னாக்கா, நீ இருக்கிற இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, உன்னுடைய ஊர்ல, உன்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல, உன்னுடைய சிட்டியில, உன்னுடைய தேசத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுகிற தேவனா இருக்கிறார். உயர்வு வரும்போது உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அக்செப்டட். உன்னை ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதையும் யோசிங்க. உன்னை ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கணுமா சான்ஸ்? ஏன்னா அதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க வரணுமா, இவங்க பேசினா அவ்வளவுதானே, நம்ம டம்மி ஆயிடுவோமே. கர்த்தர் உனக்கு ஒரு தனி வழியை உண்டாக்குறார். என் தேவன் மாறாதவர். அவர் உண்டாக்குற வழியில வித்தியாசமான அற்புதங்கள் உண்டு. நீ எனக்கு கொடுக்கலையோ, தேவன் எனக்காக தனிப்பட்ட வழியை வைத்திருக்கும் போது நான் கட்டவிழ்த்து விட்டுதான் போய் நிற்பேன். ஆண்டவரே, ஏன் கெட்ட குணம் வேண்டாம், வேண்டாம். உன்னால அது ஏத்துக்க முடியலையா, முழுங்கிக்கங்க, விட்டுருங்க, வெளியே வாங்க. நான் இது போதும் நினைக்காத. இந்த மாற்றங்கள் போதும் மட்டும் நினைக்காதீங்க. நீ கொஞ்சம் மாறினதுக்கு இந்த உயர்வு, அடுத்த உயர்வுக்கு நீ கட்டவிழ்த்துட்டு வந்தாதான் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை மகிமைப்படுத்துவார். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த சத்தியத்தை என்னை போட்டு கத்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். எந்த நோட்டு நான் எடுத்துட்டு வரல, எதையும் எழுதி கொண்டு வரல, சும்மா அப்படியே மூடிதான் இருக்குது இந்த நோட்டு. ஆவியானவர் என்னோடு கூட பேசிட்டே வந்தாரு. ஆண்டவரே, ஒரே நாள்ல அங்க ஒரு சாமான் கொடுக்கணும், இங்க ஒரு செய்தி கொடுக்கணும், நீங்க என்ன கைட் பண்ணுங்க. 4 மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆவியானவர் பேசுங்கன்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, உன்னுடைய கொஞ்சம் மாற்றத்துக்கு இத்தனை உயர்வுனாக்கா, நீ கட்டவிழ்த்து போட்டினாக்கா, உன் கட்டுகளை, உன்னுடைய கெட்ட கெட்ட குணங்களை யாரையும் உயர்த்து கூட விட மாட்டாங்கல்ல சிலர்லாம். அவங்க ஏன் உயரணும்? நான் தான் ஃபர்ஸ்ட். அவங்க எதுக்கு? அவங்க எல்லாம் உயரக்கூடாது. நான் தான் உயரணும். நான் தான் போனோம். என் குடும்பம் தான். ஸ்டாப் இட். கட்டவிழ்த்து போடுங்க. உங்க மேல வச்சிருக்கிற வித்தியாசமான அற்புதங்கள், அடையாளங்கள், கட்டவிழ்த்து போகிற காரியங்களை நீங்க கட்டவிழ்த்தீங்கனாக்கா, உங்களை கொண்டு போய் மற்றவங்களுடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்க வைப்பார். நீங்க யாரு புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன செய்யணும் ஆண்டவருக்காக புரிஞ்சுக்கங்க. அது புரியலனாக்கா கர்த்தரால எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா?